அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. இங்கே ரெண்டு தொகுதி மிஸ் ஆகிடுச்சு. அது என் மனசில் ரொம்ப உறுத்தலாகவே இருக்குது. அந்த உறுத்தில் வரப்போகிற நாட்களை நம்ம செஞ்சு ஆகணும். அது ஏன்னா நான் வருத்தப்பட்டது உண்டு. இந்த சட்டமன்றம் 3 நாள் முன்னாடி ஒரு லாஸ்ட் செஷன் நடந்துச்சு. ஒரு 3 to 4 days. ஒரு மனசாட்சியே இல்லாதவங்க மாதிரி ஒருத்தர் பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அதை நான் பார்த்தேன். எதுவுமே நடக்காத மாதிரி, பார்ட்டி ஃபண்டுன்னு என்னன்னு தெரியாத மாதிரி, அப்படியே என்னது பார்ட்டி ஃபண்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போனாங்க. அதில் ஒருத்தர் இருக்கார் இந்த தொகுதியில் ஜெயிச்சவர். அப்படி என்னதுன்னு கேட்டு வந்தார். அவருக்கு இந்த மேடை வாயிலாக நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அது ஃபெலிசிட்டேஷன் செரமனி, இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இங்கே அட்ரஸ் பண்ணுறேன் ஹார்பரில். வரப்போகிற சட்டமன்றத்தில் செஷனில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஒரு தனியாக ஒரு அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு ஆடிட்டிங். அந்த ஆடிட்டிங் ஃபைலை தாக்கல் பண்ணுறோம். அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு அந்த ஊழல் பட்டியல் என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியும். என்ன நடிப்பு, எங்கள் தலைவரே அந்த நடிப்பை விட்டுட்டு வந்துட்டாங்க. நீங்கள் என்ன நடிக்கிறீங்க? மரியாதை இல்லாமல் முதல்ல பேச கற்றுக்காதீங்க. முதல்ல மரியாதைன்னு என்னன்னு தெரியல, உங்கள் வளர்ப்பு அப்படி இருக்குது. எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை அப்படியே அமைதியாக அழகாக ரெஸ்பான்சிவாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிற தலைவர் எங்கள் தலைவர். எங்களுக்கெல்லாம் அப்படி தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். எப்படி தமிழ்நாட்டில் 2026 ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சோ, அதே மாதிரி இந்த நீட்டுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் 2029 லோக்சபா எலெக்ஷனில் நம்ம தலைவர் மூலமாக அது சாதிக்கக்கூடிய எல்லா பிளான்ஸ் போயிட்டுருக்கு. அது ஹோல் இந்தியாவும் பார்க்க போகுது. அப்போ கம்ப்ளீட்டாக இந்த நீட் அபாலிஷ் ஆகிடும். அதனால் யூ கேன் பி பிரிட்டி கான்ஃபிடென்ட் தட் ஃபர்தராக இப்போ நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படிப்பில் இந்த மார்க் பேஸ்டு அவுட்கம்ன்றது எனக்கு உடன்படிக்கை கிடையாது. இந்த மார்க் பேஸ்ட் அவங்கள டிசைட் பண்ணுறது அது செட் ஆகாது. பட் என்ன பண்ணுறது, இது சிஸ்டம் அப்படி ஆகிடுச்சு. இப்போ காலகாலமாக 10th 12th இன்ஜினியரிங்கு MBA மெடிசனு எப்படின்னு போயிட்டாங்க. பட் இங்கே நான் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் இன்சிஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும், வெரி ஸ்மார்ட்டாக இருக்கணும்.